ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஹோம்மேட் பன் ரெசிபி எப்படி பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். கிளியரான டிஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹோம்மேட் பன் செய்ய என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, மில்க் 250 ml, எக் 1, 4 கிராம் சுகர் அண்ட் 3 கிராம் பீஸ், 250 கிராம் மைதா. இந்த 5 பொருள் இருந்தால் போதும். ஸோ இப்போ மில்கை நல்லா காய்ச்சி அதை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும் கையில். ஸோ அப்படி இருக்கிறத ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் எடுத்து வச்சிருக்க சுகரையும் ஈஸ்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மில்கை வச்சு தான் நம்ம மாவு பிசைய போகிறோம் பன்னுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் மைதா கூட இந்த ஈஸ்ட் கலந்து வச்ச மில்கை அதுக்குள்ளே ஊற்றிடலாம். இது கூடவே ஸ்வீட்னஸ்க்காக 30 கிராம் பவுடர் சுகர், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் அண்ட் 20 கிராம் ஆஃப் பட்டர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு கடைசியாக ஒரு எக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். யாரும் பயப்பட வேணாம், நம்ம அதிகமாக பால் ஊற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஈஸ்ட் போட்டிருக்கிறதுனால அந்த கன்சிஸ்டன்சி ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பட்டர் போட்டிருக்கிறதுனால அது மேனேஜ் ஆகிடும். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையில் ஒட்டும். இந்த டைமில் நம்ம ஒர்க் ஏரியாவில் கொஞ்சமாக மைதா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பேட்டரை தூக்கி இதில் போட்டு நல்லா 2 கை வச்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்படி பண்ணுறப்ப அந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி பன்னு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டோவை ஒரு பேனில் ஆயில் தடவி அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த டோ அப்படியே டபுள் ஆகி இருக்கும். ஸோ ஒரு டிஷ்ஷும் போட்டு 4 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டோ எல்லாத்தையுமே அழகாக பன் ஷேப்புக்கு கிராக் இல்லாமல் ரவுண்ட் பண்ணணும். இதுக்கு நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள் உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி அமுத்தி ரவுண்டாக எடுத்தீங்கன்னா அழகாக கிராக் இல்லாமல் வந்துடும். ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோவை சேம் மெத்தட் மூலயமா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த டோ அப்படியே திருப்பி ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் அந்த டோ ஷேப்க்கு வரதுக்காக ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன பண்ணுமோ அதே பண்ணோம்னா அழகான கிராக் இல்லாம டோ கிடைச்சிடும். இப்போ ஒரு 8 இன்ச் பேன்ல பட்டர் கிரீஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பன் பால்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பேஸ் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். ஸோ இந்த டோ அப்படியே டபுள் ஆகி கிடைக்கும். இப்போ நான் இவ்வளோ கேப் விட்டு வைக்கிறேன். இதை 45 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெருசாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஃபைனல் பேக்கிங் ஸ்டெப். இப்போ ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு அவனை 170 டிகிரி செல்சியஸில் 2 காயில் ஆன் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். இப்போ பேக்கிங்க்கு சேம் 170 டிகிரி செல்சியஸில் 2 காயில் ஆன் பண்ணிவிட்டு 25 to 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணோம்னா அழகாக சாஃப்டான பன் ரெடி ஆகிடும். 25 மினிட்ஸ்லேயே எனக்கு பன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே எக் வாஷ் பண்ணலை, பட்டர் போடலை, எதுவுமே போடலை. ஆனாலும் ப்ரௌன் டாப் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பன் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.